எங்க வந்து குட்டி காவேரி வந்து கேட்குறாங்க விஜய்கிட்ட, "அப்பா அப்பா அம்மாவ பார்க்கணும் போல இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா அம்மாவ கூட்டிட்டு போங்கப்பா அப்பா கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டுட்டு விஜய் தடுமாறி போறாரு. உடனே வந்து, "ப்ளீஸ்ப்பா அம்மாவ பார்க்கணும் போல ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா ஒரே வாட்டி அம்மாவ கூட்டின்னு போய் காட்டிட்டு வாங்கப்பா. எனக்கு அம்மா கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா" அப்படின்னு சொன்னோனே, சரி அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, "சரி இப்ப என்ன உன் அம்மா கிட்ட போணும் நீ அவ்வளோதானே? ஆமாப்பா ப்ளீஸ்ப்பா" அப்படின்னு, "சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இங்க பார்த்தா காவேரி வந்து அவ்வளோ அழகா சிலை மாதிரி வெடிச்சு, அவங்கள வந்து அழகா மாலைலாம் போட்டு, அவங்கள வந்து அப்படி வச்சிருக்காரு. ஃபோட்டோஸ்லாம் கூட வச்சு, அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிட்டு அந்த சிலைய வந்து கட்டிக்கிறாங்க. நம்ம வந்து வந்து குழந்தை குட்டி காவேரி. உடனே வந்து, "அம்மா நான் வந்துட்டேம்மா. எனக்கு இன்னைக்கு பர்த்டே வாழ்த்து சொல்லுமா" அப்படின்றாங்க. அது அப்படியே வந்து கட்டிட்டு அழறாங்க. "அம்மா நீ எப்போம்மா வருவ? ஏம்மா என்னை விட்டுட்டு போன? ப்ளீஸ்மா சீக்கிரமா வந்துரும்மா ப்ளீஸ்மா. நான் வேணா உன்கிட்ட வந்துடவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல விஜயால. அப்படியே பயங்கரமா அழறாரு. தாங்கிக்க முடியாம, "இங்க பாரு காவேரி இப்படிலாம் பேசக்கூடாது புரியுதா?" அப்படின்னோனே, "என்னால முடியலப்பா. அம்மா இல்லாம என்னால முடியலப்பா. என் கூட இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க. ஏன்ப்பா எனக்கு மட்டும் அம்மா இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாரு. தாங்கிக்கவே முடியல விஜயால. தாங்கிக்க முடியாம கட்டிக்கிறாரு. குழந்தை வந்து அம்மா பாசத்துல எப்படி ஏங்குறா? இவளுக்காக நான் எல்லாமே குடுக்குறேன். ஆனா அம்மா பாசத்த எவ்வளோதான் நானு வந்து காட்டினாலும், அம்மா பாசம் என்னால குடுக்க முடியலையே! நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாரு விஜய். சாரதா வந்து கோயிலுக்காக கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து கேட்குறாங்க நிவீனும் வந்து யமுனாவும், என்னம்மா திடீர்னு எங்கே கிளம்பிட்டுருக்க? ஏய் உனக்கு என்ன நாள்னு தெரியாதாடி? கோயிலுக்கு போய் ஆகணும்ல. அதான் காவேரி கூட்டின்னு கோயிலுக்கு போறேன்." "ஆமாம்மா, அந்த குட்டி பாப்பா காவேரியோட பொண்ணுக்கு பிறந்த நாள் இல்லம்மா." "ஆமாடி, இன்னைக்கு தானே அவ பிறந்த நாள். பிறந்த நாளு. அதனால போய் தானடி ஆகணும். ஆனா காவேரி அக்காக்கு இப்போ வரைக்கும் எந்த நினைவுமே வரலையேம்மா." அப்படின்னோன்னே, "அது தாண்டி எனக்கும் கவலையா இருக்கு. சீக்கிரமாவே இவளுக்கு என்ன நினைவு வந்துரும். அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் விட்டுடலாம். புருஷன்கிட்டயும் பொண்ணுக்கிட்டயும் இப்ப இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். ஆனா இவ கடைசியாவே தனிமரமாவே இருக்காளேடி! எப்படி இவளுக்கு நினைவு வருது?" அப்படின்னோனே, அப்படியே நிவின் சொல்றாரு, "இங்க பாருங்க, சீக்கிரமாவே காவேரிக்கு நினைவு வரும். கவலைப்படாதீங்கன்னோனே, எப்படி மாப்பிள்ளை நினைவு வரும்? இன்னும் வராமயே இருக்கு. எந்த ஞாபகமும் இல்லாமயே இருக்காளே! இவள என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஒவ்வொரு நாளும் என்ன கேட்டுட்டே இருக்கா. எனக்கு ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற? எனக்கு ஏதாவது நோயான்னு கேட்குறா. நான் என்னடி பதில் சொல்றது?" அப்படின்னோனே, சரிம்மா கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும்ன்றாங்க. சரிம்மா ஒரு சேஞ்சுக்கு வேணா வந்து நீங்க இங்கேருந்து கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்களேம்மான்னு." "அதெல்லாம் வேணாடி இங்கேயே இருக்கிறோம்" அப்படின்றாங்க. சரி கோயிலுக்கு நான் கிளம்பிட்டுருக்கோம். முதல்ல குழந்தை பேர அர்ச்சனை பண்ணோம். அதுவும் காவேரிக்கு தெரியாம பண்ணோம்டி. அது மட்டும் கிடையாது. பிரசாதம்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்டி. எடுத்துன்னு போயிட்டு எல்லாருக்கும் குடுக்கணும். அதுவும் காவேரி கையாலேயே குடுக்கணும். சீக்கிரமாவே காவேரிக்கு ஞாபகம் வந்து குழந்தை கூட சேரணும்ல." அப்படின்னோனே, "சரிம்மா பத்திரமா கிளம்புங்க" அப்படின்றாங்க. "நீ என்னடி எப்படி ஜாயின் பண்றேன்னா?" "அம்மா நாளைக்கே நான் ஜாயின் பண்றேம்மா" அப்படின்னோனே, "சரிடி பத்திரமா இரு. மா இந்த மாரி ஜாயின் பண்ற அன்னைக்கு நீயும் காவேரியும் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா எனக்கு. ஏன்னா அக்கா எப்படிலாம் எனக்கு ஆசைப்பட்டா தெரியுமா? நான் நல்ல போஸ்டிங்கில வரணும்னு அக்கா ஆசைப்பட்டாம்மா. அவ பார்க்கணும்னு எனக்கு ஆசை. சரிடி நாங்க 2 பேரும் வரோம்" அப்படின்னு சொன்னோனே, "சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா" அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. "என்னடி சப் கலெக்டரா ஆக போற. போஸ்டிங் வேற வாங்கிட்ட. சேர்ல உட்கார போற. இல்லக்கா நீ வந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு." "சரிடி நான் வந்துடுறேன்டி கண்டிப்பா" அப்படின்றாங்க. சரி 2 பேரும் வந்துருங்க" அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க வந்து கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போனோனே அன்னதானம், அதுக்கப்புறமா வந்து அர்ச்சனை எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா காவேரி, "ஏம்மா வருஷம் வருஷம் இங்கே வரோம். என் பிறந்த நாளைக்கு வரமோ இல்லையோ, இந்த நாள் மட்டும் கரெக்டா வந்துடுறோம். ஏம்மா?" அப்படின்னோன்னே, அது வந்துடி சொல்லுமா, நான் நினைவு திரும்பி மறுபடியும் பொழைச்சு வந்ததால இந்த நாள நீ வந்து மறக்காம இருக்க அப்படிதானே?" எனக்கும் புரியுதுமா. பரவாயில்லம்மா எல்லா பொண்ணுங்களோட என் மேல தாம்மா உனக்கு பாசம் அதிகம்" அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. சரிம்மா அன்னதானம் எல்லாருக்கும் குடுக்கறதுக்கு வச்சிருக்கேன்ல, அதெல்லாம் எல்லா பிரசாதத்தையும் குடுடி எல்லாருக்கும்" அப்படின்னோன்னே, சரிம்மா சொல்லிட்டு எல்லாம் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காவேரியை பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க சாரதா பார்த்து பார்த்து.